என்னாச்சுன்னு தெரியல. போன் வேற நாட் ரீச்சபிள்னு வருது. இவங்க 2 பேரையும் ஆள வேற காணோம். சாம் தான் போன் பண்ணி சொல்லல. அட்லீஸ்ட் சூர்யாவது போன் பண்ணி சொல்லலாம்ல. சரியான லூசா இருப்பான் போல. என்னடா இவன் 2020 மேட்ச்ல சூப்பர் ஓவரை பாக்குற மாதிரி இவ்வளவு டென்ஷனா அலையறான். ஐயோ, அப்பவே சொன்ன வேலைக்கு போகாதடா, ஆபீஸ் போகாதடா, இதெல்லாம் நமக்கு சரியா வராதுன்னு. கேட்டானா எல்லா பையலும் பெரிய மனுஷன் ஆயிட்டானுங்க. கிட்டக்க போய் பொறுமையா அட்வைஸ் பண்ணுவோம். என்னாச்சு சந்துரு? ஏன் இன்னும் ஆபீஸ் போகாம இருக்க? ரெடி ஆயிட்டானம்மா. ஆனா கொஞ்சம் லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் ஆபீஸ் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சந்துரு, உனக்கு ஆபீஸ் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இருக்கானம்மா. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ ஸ்கூல் பசங்க மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல அண்ணம்மா. இங்க பாரு சந்துரு, நாம ஒரு காரியத்துல இறங்கறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். இறங்கிட்டா நம்ம முடிவுல இருந்து பின் வாங்க கூடாது. ஹிட்லர் தப்பான ஆளுதான். ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சிருச்சு. என்னோட இலக்கு அடையறதுக்கு நான் விடாம ஓடுவேன். என்னால ஓட முடியலையா நடப்பேன். அதுவும் முடியலையா தவழ்ந்தாவது போவேன். ஆனா எப்பவும் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி நம்மோட லட்சியம் எண்ணம் எல்லாம் கோல் அடையணுங்கிறதா. அதுக்காக ஒவ்வொரு நாளும் உழைக்கணும். நம்ம உழைப்புக்கேத்த மாதிரி அது தன்னால முன்னாடி கொண்டு போகும். உண்மையாவே வேலைக்கு போகணுங்கிற அக்கறை இருந்தா ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு ஆபீஸுக்கு போற வழியை பாரு. இல்லனா அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ப்ரோ, அன்னைக்கு யூத்தோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியாது. இது பாரு ப்ரோ, அண்ணி உங்ககிட்ட பேசின டயலாக் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு தலைவலி இல்லைன்னு எனக்கு தெரியும். வேற வலி, காதல் வலி. ஓகேவா? இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? அதான் அப்பவே சொன்னேன், வேலைக்கு போகாதடா, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு. கேட்டியா? இல்ல ப்ரோ, சாம் சொல்லிதான் நேத்துல இருந்தே வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இப்ப நான் திடீர்னு நின்னா அவ ரொம்ப வருத்தப்படுவாள ப்ரோ. அண்ணம்மாவுக்காக இல்லனாலும் சாம்காகவது வேலைக்கு போக வேண்டாம்? கரெக்ட் ப்ரோ. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காவது நீ கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும். சரி சரி, நீ போய் வேலையை பாரு போ. அப்பா, இத வச்சு ஏதாவது பண்ணணுமே. இந்த ஜெயந்தி ஏன் டென்ஷனோட முன்னையும் போயிட்டு வந்துட்டு இருக்கா? ஒருவேளை கல்யாணி பொண்ணுக்காக இவ்வளவு டென்ஷனா இருப்பாளோ? ஐயோ, இந்த சாம் நல்லா இருந்த சூர்யாவை அவ பின்னாடியே அலைய வச்சா. சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த சந்துருவை பொறுப்புள்ளவனாக்கி ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டா. இப்படியே போச்சுன்னா அவன் இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவா, நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவா. அவ்வளவுதான். அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. இந்த ராஜி எங்க போனா? ரூம் பூட்டி இருக்கு. ஒருவேளை கிச்சன்ல இருப்பாளோ? அங்கெல்லாம் போக மாட்டாளே அவ. எதுக்கும் பாப்போம். என்னம்மா வேலை பார்த்துட்டு இருக்க போல இருக்கு? இல்ல, தூங்கிட்டு இருக்கேன். இந்த கிண்டல குணம் குறைச்ச என்ன மாமா?
நான் இங்க கால் வலிக்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இப்படி கேக்குறீங்க? நீ இப்படி வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் உன்னை இந்த வீட்டுல வேலைக்காரியா தான் வச்சிருப்பாங்க. நாளைக்கு வர மருமக கூட உன்னை மதிக்க மாட்டான். அங்க பாத்திய ஜெயந்திய சாம் வரலையேன்னு எவ்வளவு கவலையோட டென்ஷனோட அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கா. நீ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்கியே. அந்த ஜெயந்தி இப்படிதான் நடக்காத விஷயத்த பத்தி எப்ப பாரு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா நான் அப்படி இல்ல மாமா. காரியத்துல கண்ணு கருத்துமா இருப்பேன். நீங்க வேணா பாருங்க, சாம் எனக்கு தான் மருமகளா வர போறா. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. சொல்லாத மருமகளே, செய். ஜெயம் உனக்கே உண்டாகட்டும். அப்பா, அந்த சாமுக்காக இவங்க 2 பேரும் அடிச்சுக்கணும். அந்த நேரத்துல அவ யாருன்னு நான் அவங்களுக்கு சொல்லணும். அப்ப அந்த பொண்ணு தனிமரமா நிக்கணும். இதுக்காக தானே நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வைக்கிறேன். என்ன ஜெயந்தி, நம்ம சாம்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? நானும் நம்ம மருமகளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, என்ன நம்மன்னு கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த வார்த்தையை சேர்த்துக்கிறீங்க? அவ ஏன் மருமக, புரியுதா? ஒருத்தங்க சேர்ந்து 2 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள ஆபீஸ் கட்டிட்டு அழறோம். டேய் சந்துரு, சாம், சூர்யா, என்னம்மா நீங்க? ராத்திரி ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சா, ரொம்ப பயந்துட்டேன் நானு. சரி, நீங்க போன வேலை எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது சின்னாத்த. ஐயோ, இந்த ஜெயந்தி அதுக்குள்ள அங்க போயிட்டாலே. சரி வாம்மா. ஐயோ, என்ன சாம் இவ்ளோ டல் ஆயிட்ட? சாம், எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு வந்தியோ அப்படியே முகம்லாம் வாடி போச்சு. எங்க போன? ராத்திரி எல்லாம் வரல. எங்க போயிருந்தீங்க? என்னாச்சு? சென்னைக்கு போயிருந்தா அம்மா. சென்னைக்கா? அக்கா, அதுக்கு ஏன் சென்னை வரைக்கும் வாய பழக்கிறீங்க? அத ஏற்கனவே சொன்னல, அப்புறம் என்ன? நீ ஏதோ பொறாமையில சொல்லிருப்பேன்னு நினைச்சேன். யாருக்கு பொறாம? எனக்கா உங்களுக்கா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? உனக்கு தான் பொறாம. 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் சாம் கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன விஷயமாமா சென்னைக்கு போனீங்க? அண்ணம்மா, சாமோட பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு. அது விஷயமா பார்த்து பேசிட்டு வந்தோம். வரும்போது கார்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பக்கத்துல எங்கேயும் பெட்ரோல் கிடைக்கல. அதான் 2 பேரும் ஒரே இடத்துல தங்கிட்டு காலையில கார்ல பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம். 2 பேரும் ஒன்னாவா தங்கி இருந்தீங்க? அக்கா, என்ன கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம இதெல்லாம் போய் கேக்குறீங்க? 2 பேரும் ஒன்னா போனா ஒன்னாதான் தங்குவாங்க, தனித்தனியாவா தங்குவாங்க? நல்ல வேளை சார், சூர்யாவும் கூட வந்தான். நல்லதா போச்சு. இதே நீ தனியா போய் ஏதோ ஒரு ஆபத்து வந்திருந்தா எங்களால என்ன பண்ணிருக்க முடியும்? நீங்க சொல்றது சரிதான் அம்மா. சூர்யா இருந்ததாலதான் எனக்கு பயம் இல்லாம போச்சு. ஆக்சுவலி இந்த ட்ரிப்ல நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சூர்யாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. நீங்க 2 பேரும் சேஃபா வந்து சேர்ந்ததே போதும். ஜெயந்தி, சாம உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க. அம்மா, சாம் நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா, ரொம்ப பசியில இருக்கா. அச்சச்சோ, சாம், நீ ராத்திரி ஃபுல்லா சாப்பிடலையா? இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகுறது? நான் மட்டும் இல்ல சின்னத்த, சூர்யாவும் எதுவும் சாப்பிடல. அவரையும் சாப்பிட கூப்பிடுங்க. நீ நைட் எல்லாம் ஒண்ணுமே சாப்பிடலையா? நான் உனக்கு ஜூஸ் போட்டு தரட்டுமா? நானே என் கையால போட்டு தரேன். அக்கா, சாப்பிடுற நேரத்துல போய் யாராவது ஜூஸ் குடிப்பாங்களா? சும்மா இருங்க. நீங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு சுத்தி போடணும். கண்டவங்க கண்ணெல்லாம் பட்டிருக்கும்.
நீங்க போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க. உங்களுக்கு நல்ல டிஃபன் பண்ணி தரேன். சரிங்க சின்னத்தை. இது கண்டிப்பா ஜெயந்தியோட பிளானா தான் இருக்கணும். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இந்த சாம் வேற சூர்யாவை ரொம்ப புகழ்றா. இதுக்கு மேல சாம சூர்யா கூட ரொம்ப பழக விடக்கூடாது. எப்படியாவது பிரிச்சே ஆகணும். நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீ என்ன திட்டம் போட்டாலும் இங்க படிக்காத ராஜி. இவங்க எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்காங்க? அதுவும் அத்தை ஆபீஸ் கிளம்புற நேரத்துல. என்ன காரணம்னு தெரியலையே. அம்மா அது வந்து என்ன சங்கரன், என்ன விஷயம்? அது வந்து உங்ககிட்ட அது ஒண்ணும் இல்ல அத்தை. பத்மா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டோம். கையோட சாம்க்கும் சூர்யாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டா நல்லா இருக்கும்ல. என்னது, சூர்யா சாம் கல்யாணமா? அப்ப சந்துரு கல்யாணம்? ஒரு வயசு பொண்ண எத்தனை நாள் வீட்டுல வச்சிட்டு இருக்க முடியும் அத்தை? அதான் ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்னு. சரிம்மா, புரோகிதர் ஃப்ரீயா இருக்காரான்னு பார்த்து கலந்து பேசி என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிடலாம். அத்தை, அவர்கிட்ட நான் பேசிட்டேன். அவர் ஃப்ரீயா தான் இருக்காரா. அவரை வர சொல்லிட்டேன் அத்தை. புரோகிதரை வர மட்டும் தான் சொன்னியா இல்ல தேதியை குறிச்சிட்டியா? ஒரு நல்ல காரியம் பேசுறோம், இன்னும் மோப்பம் பிடிச்சிட்டு வரலையேன்னு பார்த்தேன். அக்கா, தேதி குறிக்கதான் வீட்டுல பெரியவங்க அத்தை இருக்காங்க. நான் என்ன உங்களை மாதிரியா கண்டவங்க பேச்ச கேட்டு ஆடுறதுக்கு? அத்தை குறிக்கிறது தான் தேதி. அவங்க சொல்ற அன்னைக்கு தான் கல்யாணம். முடிஞ்சு போன விஷயத்துக்கு என்ன கோத்து விடுறியா? கல்யாணம்னா சும்மாவா? 4 நட்சத்திரம் ஜாதகம் அது இதுன்னு எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? இவள ஏன் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறதுல இவளுக்கு என்ன கடுப்பு? இவ எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணி புதுசா பிரச்சனைய கிளப்புறா? மன பொறுத்தா இருந்தா போதாதா? அதை தாண்டி என்ன வேணும்? சாமுக்கு சூர்யா, சூர்யாவுக்கு சாம்னு பேசி முடிச்சாச்சே. ஜாதகெல்லாம் எதுக்குங்கிற? ஜாதகம்லாம் சும்மா நினைச்சுட்டியா? 10 பொருத்தமும் பார்க்கணும். குழந்தை பாக்கியம் அது இதுன்னு எவ்வளவு இருக்கு தெரியுமா? சாமுக்கு ஜாதகம் இருக்கா? அத்தை, அவ அமெரிக்கால பிறந்த பொண்ணு. அங்க ஜாதகம் பாப்பாங்களான்னு தெரியும். ஜாதகம் கடவுள் நம்பிக்கை இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுவும் வெளிநாட்டுல எல்லாம் ஜாதகம் பாக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஜெயந்தி, நீ எதுக்கும் சாமோட அம்மா அப்பா கிட்ட அவளுக்கு ஜாதகம் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டு பாரு. அப்படி இல்லையா, சாம் கிட்ட அவளோட பிறந்த தேதி, நேரம், இடம் இது 3ஐயும் கேட்டு சொல்லு. சரிங்க அத்தை. நம்ம ஜோசியர்கிட்ட சொன்னா அவர் ஜாதகம் போட்டு கொடுத்துட போறாரு. மத்தது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். என்ன ஜெயந்தி, இத பாரு ஜெயந்தி, எதுக்கு நீ இப்படி பயப்படுற? சாமோட ஜாதகம் சூர்யாக்கு கண்டிப்பா பொருந்தும். அப்படியே பொருந்தலன்னு வச்சுக்கோ, ஏதாவது பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். தைரியமா இரு ஜெயந்தி, என்ன நடந்தாலும் சரி, சாம் தான் என் மருமகன். இது யாராலையும் மாத்த முடியாது. சரியா? சாம் உங்களுக்கு மருமகளா வர போறாளா? நல்லா பகல் கனவு காண்றீங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நடராஜன், உள்ள வாங்க. நடராஜன், இத பையர்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஓகே மேடம். இந்த ஃபைலை செக் பண்ணிட்டேன். இத சிஸ்டத்துல அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே மேடம். அப்புறம் ஒரு நிமிஷம். ஃபைல் எல்லாம் செக் பண்ணேன், எல்லாம் கரெக்டா இருக்கு.
ஆனா ஒரே ஒரு அமௌண்ட் மட்டும் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கே. என்ன கணக்கு? யார் கொடுக்கணும்? ஏன் பெண்டிங்ல போட்டு வச்சிருக்கீங்க? மேடம் அது ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. மேடம், சண்முகம் குங்குமச்சிமிழ் வாங்கின பணம் அது இன்னும் செட்டில் பண்ணல. இது ஏன் நீங்க மறுபடியும் ஞாபகப்படுத்தல? சொல்லுங்கம்மா. சண்முகம், உள்ளவா. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்ன சண்முகம், ஏன் இன்னும் 3 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கல? இல்லம்மா, பத்மா கல்யாணம் இப்பதான் முடிஞ்சது. அதுவும் இல்லாம நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கைக்கு வரல. அதாம்மா கொடுக்க முடியல. கூடி சீக்கிரம் கொடுத்துட்றாமா. என்ன சாக்கு சொல்றியா? உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள கடன் அடைக்கிற வழியை பாரு. அண்ணம்மா, திடீர்னு இவ்ளோ பெரிய அமௌண்ட் கேட்டா அப்ப அவளை எப்படி சடனா கொடுக்க முடியும்? சந்துரு, உனக்கு டீட்டெயில் தெரியாது. சண்முகத்துக்கிட்ட நான் ஒண்ணு பணம் கேட்கல. வாங்கின கடனை தான் திருப்பி கொடுக்க சொல்றேன். அப்பா ஆரம்பத்துல இருந்து இங்க ஒர்க் பண்றாரு, அது உங்களுக்கே தெரியும். இடையில கொஞ்ச நாள் அவரு வேலைக்கே வரல. அதனாலதான் நான் கேக்குறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாவது நாங்க அடைச்சிடுறோம். ஏற்கனவே ரொம்ப டைம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலும் டைம் கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம வாங்கின கடனை பணமா தான் திருப்பி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம கம்பெனிக்கு உங்க அப்பா புதுசா கிளைண்ட்ஸ கூட்டிட்டு வரலாம், ஆர்டர் பிடிக்கலாம். அது மூலமா வர பணத்தை வச்சு இந்த கடனை சரி கட்டலாம். நான் கூட உங்க தாத்தா கிட்ட பட்ட கடனை இந்த மாதிரி வேலை செஞ்சுதான் நான் அடைச்சிருக்கேன். இது சண்முகத்துக்கே தெரியும். ஆனா சண்முகம் இதுவரைக்கும் அதுக்கான எந்த முயற்சியும் செய்யல. அண்ணம்மா, என்ன இருந்தாலும் அவரு உங்க பையன். வாங்கின கடனுக்கு போய். சந்துரு, பிசினஸ் வேற, ஃபேமிலி வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இது நம்ம கம்பெனி, நம்ம பிசினஸ். இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான், நமக்கு பொறுப்பே வராது. வாங்கின கடனை கட்டணுங்கிற எண்ணம் வராது. பாத்துக்கலாம் என்ன சொல்ல போறாங்கன்னு அசால்ட்டு திமிருத்தனம் தான் வரும். நாம பொறுப்பா நடந்துக்கிட்டா நம்மள பார்த்து மத்தவங்களும் பொறுப்பா நடந்துப்பாங்க. இப்படி நான் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு என்னால இவ்வளவு பெரிய பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியுது. அதனாலதான் இங்க ஒர்க் பண்ற எல்லாரையும் போல சண்முகம், சங்கரன், சூர்யா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்கறேன். உன்னையும் சேர்த்துதான். நான் வெறும் கடனை அடைக்கணும்னு மட்டும் சொல்லல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சொன்ன தேதிக்குள்ள காசை கொடுக்கற வழிய பாரு. சரி, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னங்க 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 சொல்லு ராஜி. கூப்பிட்டு அப்படி என்ன யோசனை? கப்பலா முழுகி போச்சு. கவுள்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க கிளம்பிட்ட? உங்களுக்கு எத்தனை தடவை தாங்க சொல்றது? சுமதி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். எந்த சுமதி? அதானே என் சொந்தம்லாம் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அதே உங்க சொந்தம், உங்க 3ஆம் பங்காளி, 4ஆம் பங்காளி, பெரியம்மாவோட பொண்ணு, குழந்தையோட பொண்ணு, இப்படி எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா நீங்க மட்டும் இங்க பார், ஆரம்பிக்காத, போயிட்டு வா. போயிட்டு வானா வெறுங்கைய வீசிட்டு போக சொல்றீங்களா? பின்ன மொய் வைக்கணும், 10,000 ரூபாய் காசு வேணும். 10,000? அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் என்கிட்ட கிடையாது. சும்மா போய் வாழ்த்திட்டு வா, அது போதும். ஆமா, என் வாழ்த்தை வச்சுதான் செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழ போறாங்க. 10,000 ரூபாய் மொய் வச்சாதாங்க கௌரவமா இருக்கும். இங்க பாரு ராஜி, நான் மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட காசு இல்ல. நானே வேற ஒரு கடுப்புல இருக்கேன், நீ வேற வெறுப்பேத்தாத. ஆமாமா, நான் வாயை திறந்தாதான் உங்களுக்கு கடுப்பு வெறுப்பு எல்லாம் வரும். பேருக்கு தான் சூரிய வம்ச குடும்பம், ஆனா காலனாக்கு வழி இல்ல. இங்க பாரு ராஜி, காலையில தான் எங்க அம்மா குங்குமச்சிமிழ் கடனை ஏன் அடைக்கலன்னு கேட்டாங்க. உங்க அம்மா தானே? இப்ப கேட்பாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க, அப்புறம் மறுபடியும் கேட்பாங்க, மறுபடியும் மறந்துடுவாங்க. இதே வேலையா போச்சா உங்களுக்கு? மா, அண்ணம்மா சும்மாலாம் கேட்கல. ஏதோ வட்டிக்கு கொடுத்த மாதிரி பணத்தை செட்டில் பண்ணுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இன்னும் 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள கடன் அடைக்கணும். இல்லனா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல. எல்லாம் உண்டாலதான். வெள்ளி குங்குமச்சிமிழ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியமா என்ன? தேவையில்லாத கடன். தனியா கூப்பிட்டு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல.
அந்த நடராஜன் முன்னாடி ஒரே அசிங்கமா போச்சு. உன் வரட்டு கௌரவத்தை காப்பாத்த அப்பாவோட மானத்தை அடமானம் வைக்கணுமா?